நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்தில் கையெழுத்திட வாய்ப்பு இருப்பதாகவும், தற்போது வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் எனவும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 முக்கிய திட்டங்களில் கையெழுத்திட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்திலும் கையெழுத்திட இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் எதில் அவர் முதல் கையெழுத்து போடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். அவர் தொடர்ந்து ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய கட்சி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது. அவருக்கு தேவையான பெரும்பான்மையை அவர் தயார் செய்து வரக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் அவர் பதவியேற்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் 2 முக்கிய திட்டங்களில் முதலில் கையெழுத்திட இருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. அதில் வெற்றி பயண திட்டம், அதாவது தமிழ்நாடு முழுவதும் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் செல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிப்பதற்கான திட்டத்தில் கையெழுத்திட இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்.